ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு அழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கவும் மதியம் இருந்துட்டு லாஸ்ட் செமஸ்டர் வரப்போது இப்படி அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களா போய் படிங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டு உள்ளார வராங்க. என்ன மேடம் இதுல இருந்து அடுத்து வேற ஒரு போஸ்டிங்க்கு உங்களை போட போறாங்களா சார் அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க டீச்சர்ன்றாங்க. சூப்பர், வேற அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டே போறீங்க. ட்ரீட் உண்டு இல்லை, கண்டிப்பா ட்ரீட் இருக்கு அப்படின்றாங்க. சூப்பர் டீச்சர், உண்மையிலேயே வந்து உங்கள நினைச்ச பெருமையா இருக்கு. இங்கே வந்து இனிமேல் பர்மனன்ட் ஆக போறீங்க, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களுடைய அம்மா வந்திருப்பாங்க, மதியுடைய அம்மா. போய் மதி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இங்க வந்திருக்க, வீட்டுக்கு வந்தா தேவையில்லாம நிறைய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியதா இருக்கும், அதான் ஸ்கூலுக்கு வந்தேன்றாங்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க, சாப்பிட மதின்றாங்க. அம்மா எதுக்குமா, பரவாயில்ல, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டான்றாங்க. மதி உனக்காக எடுத்துட்டு வராது, வேற யாருக்காக எடுத்துட்டு வரும், சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா, மதி நீ நல்லா இருக்கல, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்றாங்க. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதுமான்றாங்க. இல்ல மதி, என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்களால தானே உன் வாழ்க்கையே போச்சு, இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறது காரணமும் அதுதானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா தங்கராஜ் பாத்தீங்கன்னா மதியுடைய காலேஜுக்கு வராங்க. போய் ப்ரப்போசரை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க தங்கராஜ் சார் என்ன இங்கன்றாங்க. மதியம் வந்து பர்மனன்ட் பண்ண போறீங்களாமேன்றாங்க. ஆமா, அவங்க பண்ணக்கூடாதுன்றாங்க. நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க செய்யணும், அதே மீறி அவங்களை இந்த காலேஜ்ல வந்து பெர்மனன்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேறையா இருக்குன்றாங்க. இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு அவங்கள கண்டிப்பா பர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வய இருக்கட்டும்ன்றாங்க. நான் தான் இதை சொன்னன்றது எந்த காரணத்தை கொண்டும் மதிக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. தெரியாதுன்றாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரிங்களா, தங்கராஜ் சில விஷயங்களை பேசுறாங்க. சார் நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் கண்டிப்பா மதியை வந்து பர்மனன்ட் பண்ண மாட்டேன் சார்ன்றாங்க. சரி ஓகே தேங்க்யூ வரட்டுமா அப்படின்ட்டு போறாங்க. அப்படியே அந்த ப்ரப்போசல் வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இவர் இப்படி சொல்லிட்டு போறாருன்ற மாதிரிதான். இன்னொரு பக்கம் மதி வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. நம்ம இந்த காலேஜ்ல வந்து பர்மனன்ட் ஆக போறோம்ட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.